என் தங்கமே, உன் அப்பன் உனக்கு செய்வினைகளை செய்து நினைக்கின்ற ஒரு 3 பேரின் பெயரை சொல்ல வந்திருக்கின்றேன். உன்னிடத்தில் சொல்லி உன்னை பயமுறுத்தக் கூடாது என்றுதான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் என்ன செய்வது? சாதாரணமான விஷயங்கள் இவர்கள் செய்திருந்தால் அப்பன் கண்டுகொள்ளாமல் விட்டிருப்பேன். ஆனால் உன்னுடைய இல்லத்தில் இவர்களின் ஒரு உயிரை பறிக்க இவர்கள் போட்ட திட்டம் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இந்த அப்பனுடைய என் பிள்ளை இடத்தில் கொண்டு வந்து சேர்க்காமல் சென்றுவிட முடியாமல் அதனை என்ன செய்வது, ஏது செய்வது என்று இப்பொழுது உன்னிடத்தில் தெரிவிக்க வந்திருக்கின்றேன். அதனால் என்ன விஷயம் ஏது என்று அப்பன் இடத்தில் தெரிந்து கொண்டு உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் நிச்சயமாக நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும். இதை கேட்டு உன்னை பயப்பட சொல்லவில்லை, விழிப்போடு இருந்து கொள் என்று சொல்கின்றேன். அப்பன் செய்வினைகள் எல்லாம் செய்ய நினைப்பவர்களை மிகவும் கொடூரமான மனம் கொண்டவர்கள் ஒரு நாளும் செய்வினை என்னவென்றால் எல்லாவற்றையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என்னவெல்லாம் செய்யும் என்று தெரிந்து அதனை செய்கின்றார்கள் அல்லவா? குடும்பத்தை அழித்துவிட வேண்டும். குடும்பத்தில் இருக்கின்ற வம்சம் விருத்தியாகாமல் எதிர்காலத்தின் சந்ததிகள் நல்லபடியாக வாழக்கூடாது. கஷ்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படி எல்லாம் நடந்தாலும் பரவாயில்லை, அதை பற்றி தனக்கு எந்தவித கவலையும் இல்லை என்று சொல்லிதானே இவர்கள் இதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படியானால் இவர்களுடைய எண்ணங்கள் எந்த அளவிற்கு மட்டமானது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் என் பிள்ளையே, இந்த அப்பனுடைய நீதி உனக்கு எச்சரிக்கையாக கொண்டுவதற்கு காரணம் இந்த செய்வினைகளை செய்ய நினைப்பவர்கள் வேறு யாரும் கிடையாது. இத்தனை காலமும் உன்னுடைய குடும்பத்திற்கு மிகவும் நெருக்கமாக இருந்தவர்கள் சில காலமாக தான் அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில் மனஸ்தாபம் ஏற்பட்டு பிரிவுகள் ஏற்படுகின்றது. ஆனாலும் பழகிய பழக்கத்தை மனதில் கொண்டு இன்று வரையிலும் உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் யாருமே அவர்களை முழுமையாக வெறுத்து ஒதுக்குவது கிடையாது. ஆனால் அவர்கள் வஞ்சம் எண்ணத்தோடுதான் பழகி கொண்டு இருக்கின்றார்கள். ஏனும் பொழுது இப்பொழுது மனஸ்தாபம் ஏற்பட்டதும் இன்னும் வஞ்சகம் அவர்களுக்குள் அதிகம் தலை தூக்க ஆரம்பித்து விட்டது. அவர்களின் மனதில் எந்த உண்மைகளும் இல்லை. அவர்களின் வார்த்தைகள் முழுவதும் பொய்யாகத்தான் இருக்கின்றது. இது நாள் வரையிலும் இப்படித்தான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இது தெரியாமல் நீயும் அவர்களை நல்லவர்கள் என்று நம்பியதோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்திலும் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் அவர்களிடத்தில் அத்தனை வெளிப்படையாக சொல்லி இருக்கின்றாய். நீயும் சொல்லாவிட்டாலும் அவர்களுக்கு அது தெரிந்துவிடும். ஏனென்றால் அவர்கள் உன் குடும்பத்தில் ஒருவராக அல்லவா உலாவி வந்து கொண்டிருக்கின்றார். என் பிள்ளையே, இது போன்ற எண்ணங்களோடு உன்னை தேடி வந்தவர்கள், இது போன்ற எண்ணங்களோடு உன்னை சுற்றி வந்து உனக்கு கெடுதல் செய்ய நினைத்த இவர்களை உனக்கு அடையாளம் காட்டி கொடுத்து இனிமேல் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை உனக்கு சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் பற்றி நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை எந்த அளவிற்கு எந்த இடத்தில் அழைத்து சென்று கொண்டிருக்கின்றது என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உன்னால் முடியாத காரியம் என்று எதுவுமே கிடையாது. இந்த மனிதர்களின் சூழ்ச்சியை மட்டும்தான் உன்னால் தடுத்து நிறுத்த முடியாது. இவர்களின் சூழ்ச்சி எண்ணங்கள் மட்டும்தான் உன்னால் பறிக்க முடியாது. அவர்களை எப்பொழுதும் புரிந்து கொள்ள முடியாது. உடன் இருந்து செய்கின்ற துரோகம் எல்லாம் அதை நம்மால் எப்படி உடனடியாக கண்டுபிடிக்க முடியும்? இந்த அப்பன் இன்று உனக்கு கொடுக்க வந்த இந்த செய்தியில் இருக்கின்ற உண்மையை நீ ஒத்துக்கொள்ளு. அப்பன் தேவையில்லாமல் உன்னை எதற்கு எந்த விஷயத்திற்காகவும் யோசிக்க வைப்பது கிடையாது. இது போன்றுதான்
உன் வாழ்க்கையில் நடக்கின்றது என்றால் நிச்சயமாக அதற்கான தீர்வினை நீ பெற்றுவிடத்தானே வேண்டும். இந்த நிலை உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மாற வேண்டும். இந்த அப்பன் தருவது எல்லாம் என்னவென்று நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, 3 பேர் சேர்ந்து இந்த செய்வினைகளை செய்ய துணிந்திருக்கின்றார்கள் என்றால் கட்டாயமாக அது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு அவர்கள் செய்த தீமைகள் எல்லாம் புரியாமல் போய்விட்டதே என்று எண்ணி உன் அப்பன் மனம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் நான் சொல்லியது அதை நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் என்பதை நினைத்து மகிழ்ச்சியாக எனக்கு இருக்கின்றது. என் பிள்ளையே, இந்த அப்பன் மகிழ்ச்சி அடைவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. இந்த செய்வினைகளை செய்ய நினைத்தவர் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து வெகு தூரம் விலகிச் செல்ல தொடங்கிவிட்டார்கள். செல்வது போல உன்னிடத்தில் நாடகமாடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. இவர்கள் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு இத்தனை காலமும் என்னென்ன கஷ்டங்களை கொடுக்கின்றார்கள் என்பதை நான் சொல்கின்றேன். என் பிள்ளையே, தினமும் உன்னிடத்தில் பேசுபவர்கள் உன் மீது அக்கறை கொண்டு எல்லா விஷயங்களையும் உன்னிடத்தில் கேட்பார்கள். அவர்கள் வாழ்க்கையில் நடப்பதை உன்னிடத்தில் வெளிப்படையாக சொல்வார்கள். இப்படி இத்தனை நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருந்த விஷயங்களை பற்றி இவர்கள் வெளிப்படையாகத்தான் இருந்தார்கள். அவர்கள் வெளிப்படையாக இருந்ததற்கு காரணம்தான் வாழ்க்கையை பற்றி சொன்னால் தானே நீ நம்புவாய். உன் வாழ்க்கையை பற்றி அவர்களிடத்தில் வெளிப்படையாக சொல்வாய். இந்த ஒரே காரணத்திற்காகத்தான் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இவர்களுக்கு உன்னை பற்றி நன்றாக தெரியும். எவ்வளவு விஷயத்தை உன்னிடத்தில் சொன்னாலும் அதை நீ வேறு யாரிடத்திலும் சொல்லிவிட மாட்டாய் என்பது. ஒருவேளை நாளை அவர்களுக்கும் உனக்கும் இடையில் பிரச்சனைகள் வந்தாலும் கூட நீ ஒருபோதும் அவர்களுக்கு துரோகம் செய்ய மாட்டாய் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். உன்னை பற்றி நன்றாக புரிந்து கொண்டிருந்ததனால்தான் உன்னிடத்தில் அதனை அரங்கேற்றி இருக்கின்றார்கள். என் குழந்தையே, நீயும் ஒரு நாளும் அவர்களை பற்றி யாரிடத்திலும் சொன்னது கிடையாது. உனக்கும் அதே நம்பிக்கைதான் அவர்கள் மீது இருந்தது. உண்மையான நட்பு, உண்மையான உறவு என்றால் பிற நாளில் நமக்குள் பிரச்சனைகளோடும் சண்டை சச்சரவுகளோடும் வந்து விட்டால் கூட ஒரு பொழுதும் அவர்களிடத்தில் சொன்ன ரகசியத்தை அவர்கள் காப்பாற்ற வேண்டும். இதுதான் சந்தர்ப்பம் என்று சொல்லி யாரிடத்திலும் எதையும் வெளிப்படுத்தக்கூடாது. அப்படி நடத்தி கொண்டிருந்தால், ஆனால் நிச்சயமாக இது இன்று இல்லை என்றாலும் ஒரு நாள் வாழ்க்கையில் வேதனை தானே கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய கஷ்டங்களிலும் நடக்கின்ற எல்லா விஷயங்களை பற்றியும் சரியாக நீ புரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும். எந்த நேரத்தில் என்ன நடக்கிறது, உன் வாழ்க்கையில் எந்த விஷயம் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொண்டு எப்பொழுதும் அதனை சரி செய்ய நீ நல்லபடியான முடிவினை எடுக்கக்கூடிய குழந்தை. இந்த நிமிடம் நான் சொல்கின்ற இந்த வார்த்தைகள் கூட உனக்கு நம்ப முடியாததாக இருக்கலாம். நீ உன்னை போலத்தான் மற்றவர்களும் இருப்பார்கள் என்று ஒருபோதும் எண்ணிக்கொண்டிருக்காதே. இவர்களுடைய எண்ணங்கள், இவர்களுடைய செயல்கள் எல்லாமே உனக்கு எதிராக தானே நின்று கொண்டிருக்கின்றது. உனக்கு வாழ்க்கையில் சோதனைகள் தான் வந்து கொண்டிருக்கின்றது. எப்பொழுதுமே உனக்கு துன்பத்தை கொடுப்பதை மட்டுமே தான் வேலையாக இவர்கள் வைத்திருக்கின்றார்கள். எந்த காலத்திலும் உனக்கு நன்மைகள் மட்டும் நடந்துவிடக்கூடாது என்று நினைத்து இவர்கள் உன்னுடைய குடும்பத்தின் எதிராக இப்பொழுது திரும்பிவிட்ட பிறகு என்ன செய்ய நினைத்தார்களோ சூழ்ச்சிகள் தான். நான் இப்பொழுது உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்ல வந்ததற்கு முக்கிய காரணம் என் பிள்ளையே. நான் என் மூலமாக உனக்கு இந்த விஷயத்தை இன்று தெரிவிப்படுத்துவதற்கு இன்னொரு காரணம் இருக்கின்றது. ஏனென்றால் இந்த அப்பன் அவர்கள் வாழ்க்கையில் பல நன்மைகளை செய்து கொடுக்கின்றேன். ஆனால் இப்பொழுது அவர்கள் செய்கின்ற தீமைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது அப்படியே நான் அவர்களை தண்டனை கொடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே நினைத்திருந்தேன். ஆனால் அவர்கள் யாருக்கும் இந்த விடுதலையை செய்கின்றார்கள் என்று பார்க்கும் பொழுது
இந்த பிரச்சனைகளையும் இந்த சூழ்ச்சிகளையும் இவர்கள் உனக்கு செய்கின்றார்கள் என்கின்ற பொழுது, என் பிள்ளை, உனக்கு அல்லவா என்னுடைய அன்பான குழந்தை, உன் வாழ்க்கையில் அல்லவா இவர்கள் இது போன்ற செய்ய துணிந்திருக்கின்றார்கள். இனிமேலும் அவர்களை விட்டுவிட மாட்டேன். உன்னிடத்தில் சொல்லி உன்னை எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்றுதான் அப்பன் நினைத்தேன். என் குழந்தையே, இவர்கள் 3 பேரும் உடன் பிறந்தவர்கள். அதாவது ஒரு அக்கா, ஒரு தம்பி. அவர்களுடைய வெள்ளை நான் சொல்வது முக்கியமாக இன்று 3 பேரை மட்டும்தான். அவர்களை சுற்றி இன்னும் நிறைய பேர் இருக்கின்றார்கள். இவர்களுடைய பிள்ளைகள் என்று, அவர்களுடன் பிறந்தவர்கள் என்றும் நிறைய பேர் அந்த குடும்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் இந்த செய்வினைகள் செய்கின்ற விஷயத்தில் வெளிப்படையாக இருக்கவில்லை. ஆனால் இவர்கள் 3 பேரும் வெளிப்படையாக அதனை செய்ய நினைத்து உன் குடும்பத்தில் ஒரு உயிரை பறிக்க திட்டம் போட்டு இருக்கின்றார்கள். அதற்காக அவர்கள் செய்து கொண்டிருக்கும் பிரச்சனைகள் இந்த அப்பன் கண்கூடாக பார்த்து விட்டேன். அது அப்பனுக்கு தென்பட்டு விட்ட பிறகு அதை நான் விட்டு விடுவேனா? அதை உனக்கு செய்ய நான் அனுமதித்து விட மாட்டேன். அப்படியே உன் இல்லத்தில் வந்தாலும் உன் இல்லத்தின் வாசலில் என்னை தாண்டி, உன் குல தெய்வத்தை தாண்டியும் உன் இஷ்ட தெய்வத்தை தாண்டியும் உள்ளே நுழைந்துவிட முடியாது. நான் இருந்து இதனை எல்லாம் தடுத்து நிறுத்தி விடுவேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் என் குழந்தையே, இதுவெல்லாம் நம் சற்று என்றும் ஒரு விஷயத்துக்குள் முடிவு வந்துவிடக்கூடாது. உனக்கு மன திருப்தி கிடைக்க வேண்டும். நாம் இதையெல்லாம் செய்கின்றோம். அதனால் நம் இல்லத்தில் எப்பொழுதும் செய்வினைகள் தங்காது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த அப்பன் உனக்கு இன்று இந்த விஷயத்தை சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன். நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை தெளிவாக புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயங்கள் வந்துவிட முடியாதபடிக்கு என் பிள்ளை, நீ உன் இல்லத்தில் இந்த பொருளை முழுமையாக வைத்துவிடு. நிச்சயமாக உன் இல்லத்தில் இருக்கின்ற தீய சக்திகளும் ஓட்டம் எடுத்து இனி எந்த ஒரு தீய சக்தியும் உள்ளே வரவிடாமல் அதனை தடுத்து நிறுத்தி விடுவேன். என் குழந்தையே, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை உன் இல்லத்தை நன்றாக துடைத்துவிட்டு நீ அதனை கல்லுப்பும் மஞ்சள் வேப்பிலையும் கலந்த நீரை உன் இல்லத்தின் மூலை முடுக்குகளில் எல்லாம் இடங்களிலும் துடைத்து விட வேண்டும். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை பொதுவாகவே வீட்டை துடைக்க மாட்டார்கள். அதற்கு முன் நாட்களிலே அதை துடைத்து வைத்து விடுவார்கள். அதனால் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த நீரை உன் இல்லம் முழுக்க நீ தெளித்து விட்டால் போதும். என் குழந்தையே, இல்லத்தின் மூலையில் முடுக்குகளிலும் என்றும் எந்த இடத்திலும் செய்வினை இருந்தாலும் உள்ளே வர நினைத்தாலும் சரி, எங்கிருக்கின்ற இந்த செய்வினையை கண்டு அது வெளியே ஓடிவிடும். நீ தெளிகின்ற இந்த தண்ணீரை துளிகளில் ஆனது உன்னுடைய இல்லத்துக்குள் தெய்வ சக்தி ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டு செய்துவிடும். உன்னுடைய இல்லத்தில் அவர்கள் பறிக்க நினைத்த உயிர் என்ன தெரியுமா? உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒரு தலைவர் உயிர். அதாவது உன் குடும்பத்தில் இருக்கின்றவரின் ஒரு பெரியவரின் உயிர். அவருடைய உயிரை பறித்து விட்டோமே ஆனால் அதை சொல்லியே நம் இவர்களை மட்டம் தட்டி விடலாம். நீங்கள் செய்த தவறுதான் இவர்கள் உயிர் போயிருக்கின்றது. நீங்கள் செய்ததுதான் என்று எங்களுக்கு துரோகம் செய்திருக்கின்றீர்களே என்று வெளிப்படையாக சொல்லிவிடலாம் அல்லவா? அதற்காகத்தான் அவர்கள் இந்த முயற்சியில் இறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது என்னவாக அது மாறி இருக்கின்றது தெரியுமா? அவர்கள் எதை உனக்கு செய்ய நினைத்தார்களோ அதை உன் குடும்பத்திற்கு திரும்பி சென்றிருக்கின்றது. நிச்சயமாக உயிரை பறிக்க வேண்டும் என்பதை எல்லாம் நம்முடைய ஆசை கிடையாது. அது நமக்கு எந்த உடன்பாடும் எப்பொழுதும் கிடையாது. அதனால் அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற யாரேனும் ஒருவருக்கு ஒரு சில பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். அதை கண்ட பிறகு நாம் செய்தது எத்தனை பெரிய தவறு என்று நினைத்து இந்த தவறுகளை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நடத்துவதற்கு நிச்சயமாக அவர்கள் இன்று இல்லை என்றாலும் ஒரு நாள் மன வருத்தம் அடைவார்கள். அதற்குத்தான் போகின்றார்கள். அப்படி அவர்கள்
மன வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு நிற்கும் பொழுது இந்த வாழ்க்கையானது அவர்களுக்கு எதையும் இல்லாமல் தனித்து விட்டுவிடும். அப்பொழுது கூட இவர்கள் நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கையை வாழ முடியாத நிற்பார்கள். இந்த அப்பன் சொன்ன விஷயம் என் குழந்தையே புரிகின்றதல்லவா? என் குழந்தை, இது போன்று ஒருவரின் வாழ்க்கையை அழிக்க நினைத்தாலும் ஒரு உயிரை பறிக்க நினைத்தாலும் கடைசியில் அவர்களின் நிலைமை யாருமே இல்லாத அனாதை போல வாழ்வதுதான் மட்டும்தான் இருக்கும். மற்றவர்கள் அவர்கள் செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே அவர்கள் குடும்பத்திற்கு சென்று சேரும் என்பது உண்மைதானே? இதிலிருந்து உன் வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ள இந்த அப்பன் சொன்ன இந்த விஷயத்தை எப்பொழுதும் செய்து கொண்டு உன் இல்லத்தின் சரி செய்து உன்னுடைய உள்ளத்தில் சரி செய்து நல்லபடியாக எண்ணங்கள் உருவாகும்படி மஞ்சள், கல்லுப்பு, வேப்பிலை இவை மூன்றையும் கலந்து நீரை தெளிக்க வேண்டும். என் பிள்ளையே, நிச்சயமாக அப்பன் சொன்னது போல உன்னுடைய இல்லத்தின் வாழ நல்ல விஷயங்களை மாற்றங்களையும் பல நல்ல திருப்பங்களையும் அரங்கேற்றத்தான் போகின்றேன். உன்னை சுற்றி சுற்றி வந்து உன் துன்பங்களை கொடுத்து கொண்டு இருந்த இந்த மனிதர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்து அழியப் போகின்றார்கள். இவர்கள் செய்கின்ற விஷயம் எல்லாம் எத்தனை தவறானது என்பதை புரிந்து கொள்ளத்தான் போகின்றார்கள். இனி எப்படியாவது உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு கெடுதலை செய்ய நினைத்து கொண்டிருந்த இவர்களுக்கு நிச்சயமாக இந்த அப்பன் இன்று தண்டனை கிடைக்கப் போகின்றது. இந்த அப்பனானவன் அவர்களுக்கு தண்டனையை கொடுக்கப் போகின்றேன். அதனை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இது உறுதி. எதற்கும் கலங்காமல் என் தங்க பிள்ளையானது இந்த அப்பனுடைய ஆசீர்வாதத்தோடு எப்பொழுதும் மனமகிழ்ச்சியாக இருந்து கொண்டு இரு. என் செல்ல குழந்தையே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.